நல்லா இருக்கீங்களா? ம் இருக்கும். எங்களை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நாங்க செஞ்ச பாவத்துக்கு இப்ப தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். கல்யாணி விஷயத்துல நாங்க அப்படி நடந்திருக்கவே கூடாது. காலம் கடந்துருச்சுங்க. இதுக்கு மேல பேசி என்ன ஆக போகுது? தம்பியோட பையன் எங்கம்மா? ஏன் பொண்ணோட பையன் கிரேஷ், இங்க வா. வா. இங்க வாப்பா. என் தம்பி ஜாட அப்படியே இருக்கு. பிறந்த அணையில இருந்து அது இருக்கு. புரியுதும்மா. அப்பவே வந்து பார்த்துருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். இங்க வாப்பா. நான் உன் பெரியம்மாப்பா. நான் உன் பெரிய பாப்பா. வா. அவன் புது ஆளுங்களோட எல்லாம் உடனே பேச மாட்டாங்க. பரவாயில்லம்மா. நாங்க எடுத்து வளர்த்துருக்க வேண்டிய குழந்தை. எங்க கடமையை நாங்க செய்யாம போயிட்டோம். அந்த பாவமோ என்னமோ எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாம போயிடுச்சு. இப்ப எங்க குடும்பத்தோட வாரிசா இருக்கிறதே கிறிஷ் மட்டும்தான். அவன் எதிர்காலத்துக்கு தேவையானதை நாங்க செய்யணும். இது வரைக்கும் செய்யாம போன எல்லாத்தையும் நாங்க செய்யறோம். இல்லைங்க, கல்யாணிக்கு இதுல விருப்பம் இல்ல. நான் இங்க இவனை கூட்டிட்டு வந்தது அவளுக்கு தெரியாது. நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்களேன்னு தான் கூட்டிட்டு வந்தேன். கல்யாணிக்கு இன்னும் கோவம் போகல. அவங்க கோவம் நியாயமானதுதாம்மா. நாங்க அவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கோம். அவ கோவம் கொஞ்சம் தனியட்டும். அவர் சம்மதம் இல்லாம எதுவும் நடக்காது. என்ன இருந்தாலும் இவன் உங்க ரத்தம் தான். பார்க்கணும் நீங்க. எனக்கு மனசு கேட்கல, அதான் இவனை கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப நன்றிம்மா. ஆனா நீங்க இனிமே எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. எப்பவுமே உங்க கூட நாங்க இருப்போம். கிறிஷோட படிப்பு செலவுல இருந்து எது வேணும்னாலும் என்ன கேளுங்கம்மா. இனிமே நான் பாத்துக்கிறேன்.